தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்திப்படி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இது பற்றி அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் சோனியா, ராகுல், பிரியங்கா, அகிலேஷ் ஆகியோர் பங்கேற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சோனியா காந்தி தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி இந்த முறை போட்டியிடுகிறார். சோனியா காந்தி தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் சோனியா காந்தி பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இது பற்றி அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இது பற்றிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. நாடு முழுவதுமே நடைபெற்று வரக்கூடிய 7 கட்ட மக்களவை தேர்தலில் இதுவரைக்கும் 4 கட்ட வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில ஏனைய 3 கட்ட வாக்குப்பதிவுகளுக்கான தீவிர பிரச்சாரம் என்பது நாடு முழுவதுமே களை கட்டி இருக்கிறது. இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பூர்வீக தொகுதியாக அறியப்படக்கூடிய ரேபரேலியில போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியை ஆதரித்து அந்த தொகுதியில் ஏற்கனவே கடந்த 15 வருடங்களாக மக்களவை உறுப்பினராக இருந்த சோனியா காந்தி அவர்கள் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. நடப்பு மக்களவை தேர்தலில் சோனியா காந்தி நேரடியாக தேர்தல் பிரச்சார களத்தில் ஈடுபடுவது இதுவே முதல் முறை. மிக முக்கியமாக ரேபரேலியிலிருந்து சோனியா காந்தி அவர்கள் இம்முறை தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அவர் மாநிலங்களவையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்ற தகவல் வெளியானதற்கு பிறகாக ரேபரேலியில் அப்போது காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து யார் வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பதெல்லாம் இருந்தது. இந்த நிலையில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் சோனியா காந்தி அவருடைய மகனுமான ராகுல் காந்தி அவர்கள் இந்த முறை ரேபரேலி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவார் என்று அவருடைய பெயர் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில கடந்த சில நாட்களாக உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் இப்படியான பலரும் ராகுல் காந்தியை ஆதரித்து தீவிர பரப்புரையில ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் ரேபரேலியில் நடத்தப்பட்டு வரக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மூத்த தலைவருமான சோனியா காந்தி அவர்கள் வேட்பாளர் ராகுல் காந்தியை ஆதரித்து பரப்புரையில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கடந்த பல சதாப்தங்களாக காங்கிரஸ் கட்சிக்கு ரேபரேலி மக்கள் வழங்கி வந்த ஆதரவை இந்த முறை ராகுல் காந்திக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த பரப்புரை கூட்டத்தில் சோனியா காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சோனியா காந்தி மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி, கே.சி. வேணுகோபால் இப்படியான பலரும் ரேபரேலி முழுவதுமே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ரேபரேலி மக்களால் அதிகம் கவர்ந்திருக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் இன்றைய தினம் நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பது ரேபரேலி தொகுதியில முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. தியா, யோகேஸ்வரன், தற்போது பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அந்த பகுதியில ராஜீவ் காந்திக்கு மக்கள் மத்தியில ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது? ரேபரேலி தொகுதியை பொறுத்தவரையிலுமே காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக பார்க்க முடிகிறது. அதற்கான காரணம் கடந்த பல சதாப்தங்களாக ரேபரேலியில காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்று வருகிறது. சமீபத்தில் 2006 இடைப்பட்ட காலங்களில் ஒரே ஒரு முறை மட்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருந்தது நினைவிருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேபரேலி மற்றும் அமேதி உள்ளிட்ட 2 தொகுதிகள் இருக்கிறது. இந்த முறை ராகுல் காந்தி ரேபரேலியில போட்டியிடுவது அதிக எதிர்பார்ப்பை மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கான காரணம் கடந்த 15 வருடங்களாக ரேபரேலியுடைய மக்களவை உறுப்பினராக சோனியா காந்தி பிரதிநிதித்துவப்படுத்தி வரக்கூடிய நிலையில சோனியா காந்தி குடும்பத்திலிருந்து இந்த முறை ஒருவர் மீண்டும் எங்களுடைய தொகுதியில் போட்டியிடப்பட வேண்டும் என்று பலர் வேட்பாளர் தேர்வுக்கு முன்னதாகவே கடிதங்களை எல்லாம் கட்சியுடைய தலைமைக்கு எழுதியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே கூட ராகுல் காந்தியுடைய பெயர் என்பது ரேபரேலி மக்களவை தொகுதிக்கு வேட்பாளராக பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திய தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நம்ம தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி, கே.சி. வேணுகோபால், அகிலேஷ் இப்படியான பலரும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வராங்க. எங்கு பார்த்தாலும் ராகுல் காந்திக்கான அந்த ஆதரவு என்பதை பார்க்க முடிகிறது. இன்று நடைபெற்று வரக்கூடிய சோனியா காந்தியுடைய பிரச்சார கூட்டத்தில் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக தங்களுடைய கோஷங்களை எழுப்பும், ராகுல் காந்திக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்ற சூழ்நிலையை எழுப்பும் தொடர்ச்சியாக அந்த பொதுக்கூட்டத்தில் எல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க. சோனியா காந்தி இன்றைய தினம் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசும்போது கூட கடந்த சதாப்தங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி ரேபரேலி மக்கள் தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார்களோ அதே போல நடப்பு மக்களவை தேர்தலில் நம்முடைய
தங்களுடைய வேட்பாளர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் குறிப்பிட்டு அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கார். ரேபரேலியை பொறுத்தவரையுமே இந்த முறை ராகுல் காந்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. காரணம், கடந்த சதாப்தங்கள்ல சோனியா காந்தி ரேபரேலிக்கு செய்திருக்கக்கூடிய பல திட்டங்கள், அது தொடர்பான அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தேர்தலில் பிரதிபலிக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் பெரும்பாலும் இந்த தேர்தலில் சோனியா காந்தி அவர்களே போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்த்திருப்பினும் சோனியா காந்தி குடும்பத்திலிருந்து ராகுல் காந்தி இப்போது போட்டியிடுவது மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய அந்த கள நிலவரங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலையில்தான் சோனியா காந்தி அவர்கள் இன்றைய தினம் ராகுல் காந்தியை ஆதரித்து நடப்பு மக்களவை தேர்தலில் முதல் முறையாக ராகுல் காந்தியை ஆதரித்து இன்றைய தினம் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் என்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. ஜெயா, ரேபரேலி தொகுதியில் தேர்தல் களம் குறித்த விவரங்களை பதிவு செய்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.